தாத்தா என்ன பண்ணணும்? இல்ல தாத்தா, இப்ப எதனா முதியோர் இல்லத்துக்கு போனோமா? நான் கேட்டு சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேக்குறேன். என்ன ஊர் தாத்தா நீ? சேலமா? கேரளாவா? கேக்குறேன் இருக்கட்டா, 2-3 முதியோர் இல்லத்துல கேக்குறேன். உன்னுடைய லக்கு இருந்துச்சுன்னா போலாம், சரியா? வீட்டுல யாரும் இல்லையா? வைஃப் குழந்தைலாம் விட்டு போயிட்டாங்களா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதியோர் இல்லம் பவித்ரம் முதியோர் இல்லம் ஐயா தானுங்களா? ஒரு ஐயா ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் யாரும் ஆதரவின்றி இருக்கிறாரு, அவர் பார்த்துக்க முடியுங்களா ஐயா? மேல் வந்து அட்மிஷன் பண்ணலீங்க, ஃபீமேல் மட்டும்தான். ஃபீமேல் மட்டும்தானுங்களா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே 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 ஓகே. தாத்தா என்ன விஷயம்னா சொல்றத புரிஞ்சுக்கோ தாத்தா. இங்கெல்லாம் இப்ப யாருமே வந்து முதியோர் இல்லம் முதல்ல மாதிரிலாம் எடுக்கத்தில்ல தாத்தா. இது தாத்தா நான் சரி பார்க்கல. சரி தாத்தா இருங்க, நான் கேட்டு பார்க்கறேன். Below the poverty line and farmers. There are also welfare schemes, including old age homes and a helpline 14567 for support. சார் வணக்கம் சார், நாங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையிலிருந்து பேசுகிறோம், அடியண்ணாமலை நியரு. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. இங்க ஒரு ஐயா ஒருத்தர் முதியோர், அவர் வந்து உடல் நலம் முடியாம இருக்காரு. அவர் வந்து எதனா ஹோம்ல சேர்த்து விட சொல்லி கேட்கிறாரு, வழியில இருக்காரு பாவம். அது எதனா ஹோம் இங்க நியர்பை சொல்ல முடியுங்களா ஐயா? அவர் பக்கத்துல இருக்காரா? ஆமா இருக்காருங்க ஐயா. உங்க பேரு? என் பேர் வினோத்குமாருங்க ஐயா. உங்க பேர் என்ன? சீனிவாசன். என் ஏஜ் வந்து 38ங்க ஐயா. அத்தா ஒரு நிமிஷம் இருந்தா, ஒரு நிமிஷம் இரு. என்னங்க ஐயா, என்ன வயசாகுது உங்களுக்கு? அவரு நடக்கிறாருங்க ஐயா, நடக்கிறாரு கொஞ்சம், அதான் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. இல்ல அந்த மாதிரி நார்மலா இருக்காருங்க ஐயா, நார்மலா தான் இருக்காரு. அவர் பேர் என்னங்க? உங்க பேர் என்ன? சீனிவாசன். என்ன வயசாகுது? 1964 சொல்ல தாத்தா, எவ்வளவு வயசாகுது? 61 வயசுங்களா? அவர்கிட்ட போன் தரீங்களா? பேசுங்க, அப்படியே பேசுங்க. வைப்பு பொண்ணெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து இப்போ ரொம்ப முடியல. எவ்வளவு நாளாங்க அங்க இருக்கீங்க நீங்க? உங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க தெரியுமா? ஃபேமிலி எங்க இருக்காங்க, எங்க போனாலும் தெரியாது. பொண்ணு குழந்தை எங்க போனாலும் தெரியாது. இப்போ வைப்பு நான் வந்து 3 வருஷமா இங்கே இருக்கேன். இத்தனை நாள் சாப்பிட்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ உங்களுக்கு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டா போறதுக்கு விருப்பம் இருக்குங்களா? நான் போயிடுறேன். ஒரு 2 வாரம் சாப்பிட போயிடும். எங்கேயும் முதியோர் உங்களால நடக்க முடியுமாங்க ஐயா? நடக்கலாம் முடியும். சரிங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட
சார் சொல்லுங்கள் சார். ஐயா எங்கள் டீம் கூட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்க. வர வரைக்கும் பண்ண முடியுமா? சரி நான் வெயிட் பண்ணுறேன் சார். எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஐயா ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஆகும். சரிங்களா? 1.5 மணி நேரம் ஆகுங்களா? ஆமாங்க. சரிங்க ஐயா, நீங்கள் எனக்கு அனுப்புங்க. கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க ஐயா. சரிங்க ஐயா. நீங்கள் இருக்கிற இப்போ அட்ரஸ் லேண்ட்மார்க் ஏதாவது சொல்லுங்கள். வருணலிங்கம் பக்கத்துலங்க ஐயா. வருணலிங்கம் பக்கத்தில், அடியண்ணாமலைக்கும் வருணலிங்கத்துக்கும் நடுவில். எனக்கு இப்படி எல்லாம் சொன்னா தெரியாதுங்க. ஏன்னா நாங்க சென்னையில இருக்கோம். இந்த ஊரு பேர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை. திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அடியண்ணாமலை அருகில். ஆமா, வருணலிங்கம் பக்கத்துல, அடியண்ணாமலை பக்கத்துல வருணலிங்கம் பக்கத்துல இருக்காங்க. வருணலிங்கம். சரிங்க. நான் அவங்க டீமுக்கு சொல்லி அவங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். சரிங்க ஐயா. சரிங்க. நன்றி. ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம், இங்க கிரிவலப்பாதையில இருக்கிறாரு மேடம். அவர் இப்பதான் ஏதோ என்ன ஐயா என்னன்னு கேட்டா, என்ன எங்கேயாவது சேர்த்து விடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன எங்கேயாவது சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் ஃபோன் பண்ணாங்கம்மா உடனே. சரிங்க சார். அவரை எங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரீங்களா? எங்க மேடம் கூட்டிட்டு வரணும்? இங்க மாவட்ட சமூக நலத்துறைக்கு அங்க கூட்டு. இல்லன்னா வந்து ஹோம், எந்த ஹோம்ல ஒரு மனு, அவர் இந்த ஊருக்காரா? இல்ல மேடம், அவர் கேரளாவா. அவர் இங்க வந்து 3 வருஷம் ஆகுதுங்களா. அவங்க பொண்டாட்டியும் அவங்க பொண்ணும் அவரை விட்டு போயிட்டாங்களாம். சரி, ஆனா கேரளால இருக்கிறவருக்கு நம்ம இங்க இல்ல அது இல்ல, அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டாரு. ஆனா யாருமே கிடையாது, எந்த ப்ரூஃப்மே கிடையாது, எதுவுமே கிடையாது அவருக்கு. இல்ல அவருக்கு ப்ரூஃப், ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சிருப்பாருல? எதுவுமே இல்லைங்க மேடம், கேட்டேன். சரி, நான் கேட்டு லைனுக்கு வரேன். ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. அனுப்பி விடுறேங்க மேடம். இப்ப நம்பருக்கு அனுப்பி விடுறேன். முதியோர் இல்லம் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. இட்டுன்னு போய் கார்ல விட்டுறேன். அங்க அவங்க சொல்லி விட்டு வருவாங்க. சரியா? போறியா? ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி, ஏன்னா ஒரு இடத்துல சீட்டுக்குதுன்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம், இடங்குதுன்னு. புரியல? ஓகே, உட்கார். அப்படியே உட்கார். தாத்தா போயிட்டு வா பத்திரமா. இட்மை முதியோர் இல்லத்துல விட்டுருங்க. பேசிட்டேன் நானு, 2-3 பேர்கிட்ட பேசிட்டேன். போய் பத்திரமா இரு. போயிட்டு வா தாத்தா, போயிட்டு வாங்க. காலையில ஐயா இறங்குவாங்க. சரி. உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட வாங்க அந்த மேடம் சொல்லுங்க. நீங்க எப்போ வந்தீங்க எங்க திருவண்ணாமலைக்கு? 3 வருஷம். பிள்ளைங்களா எங்க போயிருக்காங்க? எங்க போயிட்டாங்க? மெட்ராஸ் போயிட்டாங்களா? உங்களை கண்டுக்கிறது இல்லையா? அம்மா போயிட்டாங்க. தெரியும். ஏன் உங்களை கண்டுக்கிறது இல்லை? நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் எப்படி உங்களை விட்டுட்டு போவாங்க? சாப்பிட்டீங்களா? இங்க ஒழுங்கா இருக்கிறீங்களா? நல்ல பிள்ளையா இருக்கணும். சண்டை எல்லாம் போடக்கூடாது. எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். யார்ட்டையும் பேச வேண்டாம். டெய்லி குளிச்சு சுத்தமா இருக்கணும். சரி இருங்க, நான் போய் ஸ்டாஃபை கூட்டிட்டு வரேன். அந்த இது நான் போகும்போது தாத்தா இருங்க, வராங்க. நான் அவங்க நம்பரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே.
இது எடுத்துக்கோ அந்த 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 துண்டை கொடுத்துருங்க. அதை போட்டு இந்த துண்டை எடுத்து என்னங்க காசு இருக்குதுல்ல அம்மா. இப்போ நாங்கள் இட்டுட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு இவர் கூட அனுப்புகிறோம். நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து தரணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்ப சொல்கிறேன். ஃபோட்டோ இருக்கட்டும். தாடி எல்லாம் இல்லை, மொட்டை அடிச்சு ஃபுல்லாக ஜீவன் யாவும் ஒன்று, இங்கு யாரும் சொந்தமே.